ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி டே 10 ஆயிடுச்சு. 10 நாள் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யார் யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க. சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ச சப்ஸ்கிரைப் பண்றதும் சரி, லைக் பண்றதும் சரி, கீழ கமெண்ட்ஸ் போடுறதும் சரி, 3த்துல எது ஒண்ணு பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். அதனால தான். சரி, இது என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம வந்து 100 நாள் வந்து சேலஞ்ச் பண்ண போறோம். அதுல டே 10 இன்னைக்கு. இன்னைக்கு வந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். காலையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்கழி மாசம்ன்றதுனால வாசல்ல பெருக்கி கோலம் போட்டாச்சு. அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு வார்ம் அப் மாரி தான் ஆயிடும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து குனிஞ்சு நிமிர்ந்து தானே அந்த பெருக்கி கோலம்லாம் போடுறோம். அதுவும் அது மார்கழி மாசம்ன்றதுனால கொஞ்சம் கலர்லாம் வச்சு தான் போடுவோம்ல. அதனால வந்து அதுவே நமக்கு வந்து வார்ம் அப் மாரி ஆயிடும். அதுவே எனக்கு தெரிஞ்சா ஒரு மாதிரியான எக்ஸர்சைஸ்ல கூட சேர்த்திக்க அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ப. ஏன்னா நம்ம குனிஞ்சு, நிமிர்ந்து, குனிஞ்சு, நிமிர்ந்து பண்றதுக்கு. அதனால மார்கழி மாசம்ன்றதுனால வாசல்ல ஒரு கோலம் போட்டேன். அதுக்கப்புறம் உள்ள வந்து சசிமா வந்து மாலை போட்டிருக்கிறதுனால டெய்லி வீட பெருக்கி தொடச்சு, கிச்சன் மேடையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கணும். டெய்லி டெய்லி அதெல்லாமே பண்ணணும். அதனால அதுவும் ஒரு எக்ஸர்சைஸ் ஆச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பசங்கள ஸ்கூல்ல இட்டுட்டு போய் விட்டு வந்தேன். சாட்டர்டே ஸ்கூல் நெறையா பேருக்கு லீவு. ஆனா, என் பசங்க 2த்துக்குமே ஸ்கூல் இருந்துச்சு. ஹாஃப் டே வச்சிருந்தாங்க. எக்ஸாம்ன்றதுனால ஹாஃப் டே போயிட்டுருந்தாங்க. ஹாஃப் டேக்கு அப்புறம் நான் போய் கூட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்கூல்ல விட்டுட்டு தான் நான் எப்பவுமே வந்து வ பார்க் போவேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி தான் போயிருந்தேன். ஆ எப்படின்னா, நான் வந்து சீரியல் பார்த்துட்டு அப்படியே சீக்கிரமா நடந்து முடிச்சுட்டேன். 6000 ஸ்டெப் வந்து நான் நடந்திருக்கேன். இதோட 2வது வாட்டி நான் 6000 ஸ்டெப் நடக்கிறது. ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புடிச்சது ஏதாவது வச்சு செல்லுல பார்த்துக்கிட்டே போங்க. நம்ம யாரு என்ன பார்த்தாலும் கவலைப்படாதீங்க. செல்லுல நம்மள வச்சு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. நம்ம அழகா அதையே நோட் பண்ணோம் அப்படின்னா, நம்மள மறந்து நம்ம நடந்து அந்த ஸ்டெப்ப முடிச்சுருவோம். அதனால தான் எனக்கு வந்து அந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஹெட்செட் கூட காதுல வச்சுக்கலாம். நம்ம ஃபோன்ல மொபைல் பார்த்துட்டு போனா, யார் நம்மள பார்க்ல சுத்தும்போது கேட்க போறா? அப்படின்ற மாரி தான். அந்த மாரி யார் யாரெல்லாம் வந்து டெய்லி வாக்கிங் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆ நீங்க வந்து நெறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்றீங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு நீங்க பண்ற கமெண்ட் எல்லாமே. ஆ நீங்க பண்ற கமெண்ட் மூலியமா நானும் நெறைய விஷயத்த கத்துக்கிறேன். நானும் மோட்டிவேஷனல் எனக்கும் வந்து வருது. நம்ம வந்து அ ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நெனச்சுட்டோம் அப்படின்னா, அத நம்ம வந்து ஆ கெட்டியா புடிச்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா, நம்ம அதுல போயிட்டு நம்ம வந்து கரெக்ட்டா அதோட இத நம்ம வந்து அடைய முடியும். நம்மளுடைய இலக்கு கரெக்ட்டா இருந்தோம் அப்படின்னா, நம்ம கோல் வந்து கரெக்ட்டா இருக்கும். சொல்லுவாங்கல்ல பழமொழி, அத தான் சொல்றேன் நானு. கொஞ்சம் ஒளர்றேன் அப்படின்னு நெனைக்கிறேன். அது சொல்ல எனக்கு தெரியல. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க. நாம எப்படி ஏறணும்னு நம்மளுக்கே தெரியல. எல்லாருமே ஒரு ஏஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா அழகா இருந்திருப்போம். எல்லாருமே இப்ப வீடியோ நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா? எல்லாருமே ஒரு ஏஜ்ல சூப்பரா இருந்திருப்போம். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட் அப்படியே ரொம்ப கேவலமா ஆயிட்டுருப்போம். இல்லன்னா நம்ம வந்து எதுவுமே கேர் எடுத்துக்க மாட்டோம். அ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நெயில் பாலிஷ் போடுறது, எதுவோ நம்ம பண்ணிட்டுருப்போம். ஆனா, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பொறந்துருச்சு, இல்ல வீட்ல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, எங்கேயும் வெளியில போமாட்றாங்க அப்படின்னா, ஒரு கொண்டைய ஒண்ண போட்டுக்கிட்டு நெயில் பாலிஷ்லாம் எதுவும் வைக்காம, பைத்தியக்காரி மாரி சுத்திட்டு இருப்போம்ல, அந்த ரகத்துல சேர்த்திக்க தான் நானும். அந்த மாரிலாம் எதுவும் இல்லாம, நம்பளுக்கு நம்ம கேர் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து உடம்ப கம்மி பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவோம். நீங்க வந்து நம்ம வந்து அழகா காட்டும்போது தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லாருக்கும் பார்க்கறதுக்கே. அதுக்கு மெயினா இருக்கிறது நெறைய பேர் இந்த உடம்பு தான் சொல்லுவாங்க. அதனால உடம்ப குறைக்கிறது தான் மெயின் வந்து என்னோட டார்கெட்டே. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த உடம்ப குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கல்ல, நம்பலாம் என்ன பண்ணுவோம்? எது எது மிஞ்சி போன சாப்பாடு இருக்கோ அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். அன்னலட்சுமி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வீட்ல இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தேவையானத மட்டும் தான் அவங்க சாப்பிடுவாங்க. நாம என்ன பண்ணுவோம்? மீந்தது, "ஐயய்யோ! வேஸ்ட்டா போயிடுமே!" அப்படின்ற மாரிலாம் நம்ம சாப்பிடுவோம். அந்த மாரிலாம் எதுவும் சாப்பிடாம நம்ம இருந்தாலே, நம்ம வந்து வெயிட்ட வந்து கம்மி பண்ணிடலாம். நம்ம என்ன எனக்கு அடிக்கடி தோணும். "நம்ம வயிறு என்ன குப்பையா? வேஸ்ட்டா போனதெல்லாம் தூக்கி நம்ம வாய்க்குள்ள போட்டுக்கிறதுக்கு." அப்படின்ற மாரி தோணி தோணி தான் நான் வந்து நெறைய ஃபுட் வந்து வேணாம். நான் கீழ கொட்டுனாலும் கொட்டுவேனே தவிர, நான் சாப்பிட மாட்டேன். என்னோட உடம்பு தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த மாரி சாப்பாடுலாம் சாப்பிடுறத வந்து அவாய்ட் பண்ணேன். அதுவரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆ ஒரு பொருள் எடுக்கிறேன், ஒரு சாப்பாடு சாப்பிடுறேன். சாப்பாடு நல்லா தான் இருக்கும். ஆனா நம்ம வயிறு ஃபுல்லா இருக்கும். ஆனா இவ்வளூண்டு இருக்குமா அந்த சாப்பாடு. நான் என்ன பண்ணுவேன், ஐயோ! இவ்வளோ சாப்பாடு வந்து நம்ம கீழ கொட்டுறோமே வேஸ்ட்டா போதே அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளால வயிறு ஃபுல்லா இருந்தாலும் அத போய் சாப்பிடுவோம். சாப்பிடும்போது என்ன ஆகுது?
அது வந்து இன்னும் கொஞ்சம் கேலரி அதிகமாகி நமக்கு வந்து வெயிட் போடுது. அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் பண்ணுவாங்க. நம்ம என்ன யோசிப்போம், ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணாலே நம்ம வந்து அந்த சோப்பு வாங்குவோமா, இல்லை நம்ம காய் எதாவது வாங்குவோமா அப்படின்னு யோசிப்போம்ல. ஆனா நம்ம வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ செலவு பண்றாங்க அவங்களுக்கு கணக்கே தெரியாது. ஆனா நம்ம 1 ரூபாய் இருந்தாலும் பார்த்து தான் செலவு பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இந்த சாப்பாடு விஷயத்துலயும் இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணி நம்ம உடம்ப தான் நம்ம பாழாக்கிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு அள்ளி சாப்பிட்ற பழக்கம். நான் அப்படி தான் பண்ணுவேன். அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட எக்ஸாம் முடியுதுக்கா. நீங்கள எத்தனை பேர் காலையில சீக்கிரமா எழுந்திருப்பீங்க? நானும் எழுந்திருக்க மாட்டேன். கார்த்திகை மார்கழியில மட்டும்தான் இந்த மாதிரி சீக்கிரமா எழுந்திருக்க பழக்கமே வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, மாலை போட்டிருக்கிறதுனால நான் சீக்கிரமா எழுந்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கேன். மார்கழின்றதுனால பிரம்ம முகூர்த்த வேலைக்கு போறதுனால அதுக்கும் அவ்வளோ சீக்கிரமா எழுந்திருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த டைம் எழுந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. டைம் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யார் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. உண்மையாலே அது அப்படிதான். ஏன்னா ஒரு 4 மணிக்கு எழுந்தோம் அப்படின்னா, நம்ம வேலையெல்லாம் சீக்கிரமாவே முடிச்சிடலாம். முடிச்சுட்டு சீக்கிரமா நம்ம நெறைய டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா பார்த்தீங்கன்னா, நான் எவ்வளோ சீக்கிரம் எழுந்தாலும் மணி 5:30, 5:45 ஆயிடுது நான் கோலம் போட்டு முடிக்க. 3 கோலம் உட்காந்து போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் எனக்கு வந்து நல்லா இருக்கு. ரிலாக்ஸா இருக்கு மைண்டு. எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாரி இருக்கு. நம்ம எத்தன பேர் வந்து நம்ம லேடீஸ்ல வந்து கவலைய வெளில சொல்ல முடியாம யாருக்கிட்ட சொன்னாலும் நம்மளுடைய ஃபேமிலி வந்து பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சிருப்போம்ல. அவங்க எல்லாமே இந்த மாரி கோலம் போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம காத்தால காலையில போடுறப்போ அந்த குருவி, அந்த சவுண்ட் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. அனுபவிச்சா தான் அது தெரியும். அந்த மாரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. யாருமே இல்ல. நம்ம பேசுறது மட்டும் தான், நம்ம மட்டும் தான்ற மாரி இருக்கு. எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சுங்க. எப்படியோ 3மே கோலம் போட்டு முடிச்சாச்சு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு கோலம் போட பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. காலையில உடற்பயிற்சி முடிஞ்சிருச்சு. கோலம் போடுறத நான் சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு தனுமாக்கு நாளைக்கு மாலை போடலான்னு இருக்கும் என் பொண்ணுக்கு. அதனால வந்து விளக்கு டம்ளர்ல தான் தேய்ச்சுட்டு இருக்கேன் நானு ஃபுல்லாவே. பாப்பா வந்து ஸ்கூல் போறதுனால நாங்க வந்து சசிமா போடும்போதே என்னால வந்து போட முடியல. ஏன்னா தலையெல்லாம் குளிக்க வைக்க முடியாது. முடி கொஞ்சம் பெருசுன்றதுனால காய வைக்க முடியாதுன்றதுனால எக்ஸாம் லீவ் விட போறாங்க. அதனால சரி நாளைக்கு போட்டுடலாம் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு தான் சண்டே அன்னைக்கு போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாரி பசங்கள ஸ்கூல்ல விட்டு வாக்கிங் பண்ணவும் நான் வந்துட்டேன். அதான் சொன்ன மாரி இன்னைக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியல் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல தான் சண்டை முட்டிக்கிற மாரி இருக்கு. அதனால பார்த்துட்டு நான் 6000 ஸ்டெப் நடந்தோனே அந்த ஆப்பே வந்து என்ன பாராட்டுன மாரி கலர் பேப்பர்லாம் தூவிச்சு பாருங்களேன். செம்மையா இருந்துச்சு. அப்புறம் நைட் வச்ச சப்பாத்தியும், பன்னீர் பட்டர் மசாலாவும் வச்சு சாப்பிட்டேன். காலையில டிஃபன் மாதிரி. ஆ ரேஷன்ல போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்தேன். இட்லி மாவுக்கும் அரிசி இல்ல. அது இல்லாம மலைக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு அரிசி போட்டு விடுவாங்கல்ல, அதுக்கும் அரிசி தேவைப்பட்டுச்சா, அதனால ஒரு 30 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தோம். என் கார்ட்லயும், எங்க மாமியார் ஒரு கார்ட்லயும். ₹10 கிஃப்ட் பாக்ஸுக்கு ஒரே அடம் பிடிச்சு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்குச்சு. அதுல என்ன இருக்குன்னு தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வாங்க போலாம். ஒரு வழி ஆக்கிடுவ போலியா அத? டஃப்பா தான் வருது. ஓப்பன். என்ன ஊர்ல வரப்போகுது? பேங்கிள் சூப்பர். அக்கா கேட்க போறா, எனக்கு இல்லையே அப்படின்னு. காட்டு. சூப்பரா இருக்குமா. ₹10 வர்த்தே. கிட்ட பார்க்கலாம். புதுசா தான் இருக்கு. அனுஸ்ரீ எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் போட்டுக்கலாம். அனுஸ்ரீ ரெட் கலரு, ப்ளூ கலர் போறாக மாட்டேன். சாயங்காலம் போல் குங்குமஞ்சள் வச்சுருந்தேன் முனீஸ்வரருக்கு. இவர் வந்து குங்குமஞ்சள் வச்சால ரொம்ப பிரைட்டாக தெரிவார். அப்புறம் வாசக்காலுக்கெல்லாம் குங்குமஞ்சள் வச்சு விட்டு நான் வந்து உள்ள சாமியாண்டியும் குங்குமஞ்சள் வச்சு நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு தனு கூட்டு போய் மாலை போட்டு வர்றது ஒரு வேலை எங்களுக்கு. குழந்தை வந்து ரொம்ப வந்து ஜாலியாக இருக்காங்க. நான் மாலை போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷமே போட்டிருந்தா. இந்த வருஷம் 2வது வருஷம் அவளுக்கு. என்ன கொஞ்சம் குளிர் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் மேடம் டெய்லி குளிக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு.
வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஆர்வமா போட்டுக்கிட்டாங்க. இதுதான் எங்களுடைய பூஜை ரூம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அங்க உட்காந்துட்டு இருக்குது லக்ஷ்மி அம்மா, துர்க்கை அம்மா, சரஸ்வதி அம்மா 3 பேருமும் அவங்க தான். நான் அப்படிதான் வச்சு கும்பிட்டுட்டு இருக்கேன். 5 விளக்கு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த விளக்கோசம் அடுக்கி வச்சிருக்கேன். நாளைக்கு காலைல போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் குழந்தைங்கிட்ட புடிங்கி கேளு. இந்த பாப்பாவை கவர் பண்ணி பேச நானே காமிக்கலாம். அதான். என்கிட்ட இருந்து புடிங்கி விளையாடுறேன். தர்ஷிகா. அம்மா. இத. அது அழுவுது. ஏய் இதோ ஒரு பலூன் இருக்கு பாருமா. இது வேணாமா? இது யாரு? மா நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன் தாமா. நாளைக்கு மாலை போடுறதுனால அவளோட போன வருஷம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அலசி போட்டு காய வச்சுட்டு இருந்தேன். கருப்பு கலர் தான் இருக்கு அவகிட்ட. ஃப்ராக் வந்து எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு டவுசர் இருக்கு, சட்டை இருக்கு, அதுக்கப்புறம் பாவாடை சட்டை இருக்கு. அதனால சரி அதை காய வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின்ல தான் போட்டிருந்தேன். சீக்கிரமா காஞ்சிரும். சசிமா வந்து போன வருஷமே தனுவோட மாலை வந்து மேடம் அறுத்துட்டாங்க பாதி பாதியா. அதனால ஒரு மாலை ஒன்று வாங்கிட்டு வந்தாரு. கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி புது மாலை. தொண மாலை வந்து ஆல்ரெடி வீட்டில் இருக்கு. 2 மாலை போடுவோம்ல. இது வந்து ஒரு பெரிய மாலையா வாங்கிட்டு வந்திருக்காரு நாளைக்கு போடுறதுக்கோசமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். 10 டேஸ் போனதே எனக்கு தெரியல. சூப்பராக போயிடுச்சு உங்ககிட்ட பேசிக்கிட்டே. உங்களுக்கு வீடியோ போடணும்னு சொல்லிட்டே நான் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் டெய்லி என் கூட கமெண்ட்ல பேசணும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை பேசி கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கரெக்டாக இப்போல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி ஒரு வீடியோ வந்துடுதுல. நைட்டு 11 மணி ஆனாலும் நான் வீடியோ போட்டு தான் தூங்கவே போகிறேன். ஏன் அப்படின்னா என்னை நம்பி நீங்கள் எல்லாமே பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து நான் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்கிட்ட நீங்கள் எல்லாருமே வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் கரெக்டாக உங்களை நம்புகிறேன். அதனால் நீங்கள் எனக்கு கீழே வந்து டெய்லி என்னென்ன பண்ணீங்க, எவ்வளோ ஸ்டெப் நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ குறைஞ்சிருக்கு, வெயிட்டில் குறைஞ்சிருக்கா இல்லை இன்ச்சில் குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுவேன். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. புது புது ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்காங்க. அபி, கீர்த்தனா பேரெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து இந்த பேப்பரில் எழுதி வச்சு சொல்கிறேன். டக்குன்னு சொல்லவே எனக்கு மறந்து போயிடுது. அப்புறம் ஒரு 2 பேர் சொல்லியிருக்காங்களே, சாந்தி, இன்னொருத்தவங்க ஒரு 2 பேர் சரியா? சுபியா, யாருமா? மீனான்றவங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க கூட ஒரு 3 பேர்கிட்ட. எனக்கு சரியா இல்லை. நீங்களே நம்ம வீடியோவில் இருக்கிற கமெண்ட்ஸை போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர்லாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டுது. அதனால தான். சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேருக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னொரு சப்ஸ்கிரைப் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சாரி, அவங்க பேரும் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. ஆனால் அவங்க வந்து இளம்பிள்ளையில் இருக்கன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தைங்க. நீங்க வந்து தூங்காதீங்க. நீங்க தச்சு பழகுங்க அப்படின்னு சொல்றாங்க. சிஸ்டர் எனக்கு தைக்க தெரியும். ப்ளவுஸ் தைப்பேன், சுடிதார் தைப்பேன், எல்லாமே தைப்பேன். ஆனா கொஞ்சம் சோம்பேறி தானன்றதால ரூமுக்குள்ளேயே மிஷின் வந்து தூங்குது. எப்போ எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு அர்ஜென்ட் எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும், எனக்கு ஒரு சுடிதார் தைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போவேன். அந்த டைமில் தான் அதை எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா என் ட்ரெஸ் எதாவது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து உட்காந்து தச்சுட்ருப்பேன். அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா அதுலேயே தான் போகும் ஃபுல் அண்ட் ஃபுல். எனக்கு அதுலேயே ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டுவேன். ஒரு சீசன் மாதிரி அது. ஒரு வாரம் அப்படி ஓட்டுவேன். ஒரு நாள் வேற எதுலையா போய் அந்த மாதிரி நான் ஒரு தனி ஒரு வேற மாதிரி நான். அதனால எனக்கு தைக்க தெரியும் சிஸ்டர். நீங்க கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கொஞ்சம் கரெக்ட்டா சொல்ற மாரி இருக்கு. நீங்க வந்து எனக்கு மோட்டிவேஷன் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க தூங்காதீங்க அக்கா. இந்த மாரி உங்களுடைய கவனத்த வந்து வேற ஒருத்துல செலுத்துங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது ஒரு டிப்ஸாவும் இருக்கும். நீங்க வந்து இந்த மாரி அவங்க சொன்ன மாரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு புடிச்சதுல ஏதாவது வந்து உங்க கவனத்த செலுத்துனீங்க அப்படின்னா, கொஞ்சம் உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. அதனால தான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கு. கமெண்ட்ஸும் மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ்‌கோசம் நான் டெய்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.